ஒரு ஆள் நடுக்கடல்ல உள்ள ஒரு தீவுல ஒரு கல்லுல மேல மாட்டிட்டே உட்கார்ந்திருக்கான். அவன் தப்பிச்சு போறதுக்கு வழியே இல்ல. அதனால தூண்டில் போட்டு மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த தூண்டில்ல மீன் வராம ஒரு பெரிய கல்லு ஒண்ணு வருது. அந்த கல்லையும் எடுத்துக்கிறான். அவன் பக்கத்திலே ஒரு மரம் ஒண்ணு இருக்கும். அதுல பெரிய துணியை கட்டி அதுல நிறைய கல்லை நான் சேர்த்து வச்சுட்டே வரான். அதுல இப்ப எடுத்த கல்லையும் அதுக்குள்ள போட்டுறான். திரும்பவும் மீனை பிடிக்கிறதுக்காக தூண்டில போடுறான். அப்புறம் இவன் கையில ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒண்ணு இருக்கும். அதை பாத்துக்கிட்டே இருக்கான். அவன் இருக்கிற இடத்துல ஒரு கப்பல் ஒண்ணு உடைஞ்சிருக்கும். அந்த கப்பலோட ஸ்டேரிங்க தூண்டில் போட்டு எடுத்து அந்த ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற மாதிரியே ஒரு பிளைட் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த தீவுல இருந்து எப்படியா தப்பிக்கணும்னு ரெடி ஆகுறான். மேல போனாதான் பறக்க முடியும். அதனால அந்த மரத்துல மாட்டி இருக்கிற துணியோட கயிறை கட் பண்ணி விடுறான். அந்த கல்லு கட் பண்ணி கீழே விழுந்தோனே இவன் ஏர்ல மேல பறந்து போயிடுறான். இவன் அப்படியே மேல போயிட்டு இவன் ரெடி பண்ண அந்த பிளைட்டோட ரெக்கையை ஓபன் பண்ணி அப்படியே பறந்து போயிட்டே இருக்கான். அந்த பிளைட் நல்லா ஏர்ல பறந்து போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த பிளைட்ல உள்ள ஒவ்வொரு பார்ட்டும் கரண்ட் கீழே விழுந்துகிட்டே இருக்கு. ஒரு வழியா அதை மேனேஜ் பண்ணி ஒரு கரைக்கு வந்துடுறான். ஒரு வழியா தீவுல இருந்து தப்பிச்சு வந்துட்டோம்னு பாக்குறான். அப்புறம் தான் தெரியுது அதே மாதிரி இருக்கிற வேற ஒரு தீவுல மாட்டிட்டு இருக்கானு. இவன மாதிரியே நிறைய பேர் அங்க உள்ள தீவுல மாட்டிக்கிட்டு அங்க தீவுல இருக்கிற ஒவ்வொரு கல்லையும் இவன மாதிரி எல்லாருமே தாவி வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் தான் எனக்கு தெரியுது இவங்க எல்லாம் ஒரு காம்படிஷன்ல இருக்காங்க. இவ்வளவு கல்லையும் தாண்டி இந்த மலைக்கு யார் வராங்க